எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே, இது ஒரு சிறப்பு பதிவு. ஆன்மீக ரீதியிலே அற்புதங்களை எப்படியாவது பெற வேண்டும் என்றால், இந்த கிரகங்கள் எல்லாம் ஒத்துழைக்கவில்லை என்று நிலை இருக்கும்போது, எப்படி வெற்றியை நாம் பெறுவது? எந்த வழியிலே ஏதோ ஒரு தந்திரத்தை அல்லது ஏதோ ஒரு எந்திரத்தை பயன்படுத்தி வெற்றியை பெறலாம் என்று மனம் நாடும். அப்படி இருக்கும்போது வெற்றிக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய சில நாட்கள் மிக முக்கியமானதாக அமைகிறது. அவற்றிலே ஒன்று, ஒரு முக்கியமான நேரம் என்பது மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள். இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களிலே வெற்றிக்கான வழிகள் பல இருக்கிறது. அதுல முக்கியமான ஒன்று, அமாவாசை அன்று நாம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நமக்கு அந்த கடமை இருந்தால் செய்வது. ஆனால் நான் இந்த பதிவில உங்களுக்கு சிறப்பாக சொல்லவிருப்பது என்னவென்றால், பல சிறப்புகளை நிறைந்த மாதத்தினுடைய ஆங்கில மாதம் மே மாதத்தினுடைய முதல் நாள் வெள்ளிக்கிழமையாக வருவதோடு மட்டுமல்லாமல், அந்த நாளில சோடசக்கலை நேரம் என்ற அந்த அற்புத நேரம் வருகிறது. அது எப்போது? மேலும் இந்த நாளில அப்படி என்ன பல சிறப்புகள், ஒன்றல்ல இரண்டல்ல, சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு நன்னாளாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளை பற்றியும் பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த நாளிலே முதலிலே சொல்ல வேண்டும் என்றால், மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் நிலையிலே புதன் மற்றும் சூரியன் இணைந்த அந்த புத ஆதித்ய யோகம். அஷ்டம நிலையிலே கேது இருக்கிறார். அந்த கேதுவிற்கு வீடு கொடுத்திருப்பது சூரியன். சூரியனுக்கு வீடு கொடுத்திருக்கக்கூடிய இடம் மேஷ ராசி. அங்கு சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி. செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய நிலைக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிநாதனோடு 3ஆம் இடத்துல இருந்து அசாத்திய தைரியம், அசாத்திய துணிச்சல், தெனாவட்டு என்று சொல்வார்கள் அல்லவா, அவையெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு. சற்று பொறுமை, நல்ல குருவினுடைய ஆலோசனை இருந்தால் போதும். ஆனால் இந்த 1/5/2026 என்று பார்க்கும்போது புத ஆதித்ய யோகம். அது மட்டுமல்ல, சந்திரனானவர் 10ஆம் நிலையில இருக்கிறார். இந்த 10ஆம் நிலையில இருக்கக்கூடிய சந்திரனுக்கு புத ஆதித்ய யோகம். அதனால் ஒரு தெளிவான சிந்தனையோடு தொழில் வியாபார விஷயங்களிலே ஈடுபடும் போது மிகப்பெரிய லாபம். குடும்ப விஷயத்திலே இந்த நாளுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் தரலாம். காசு பணம் என்ற விஷயத்திலே 4 ஸ்டார் ரேட்டிங் தரலாம். அதே போல் காதல் விஷயங்களிலே 5 ஸ்டார் இன்னைக்கும். ஏனென்றால் சுக்கிரன் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய, மகரத்திற்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்பது அமல யோகத்தை தருகிறது. இந்த நாளில நல்ல நேர்மறையான சிந்தனையோடு ஏதேனும் ஒரு தொழிலையோ ஒரு விஷயத்தையோ எடுத்து செய்வதற்கான முயற்சி எடுக்கும் போது வெற்றியை தரும். அதில் வரக்கூடிய பயன் லக்ஸரி, ஆடம்பரமே தரும். பயன் மட்டுமல்ல, பெரிய ஆடம்பரமான ஒரு விஷயம் கூட செய்யலாம். சூரியன் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளில மிருதங்க யோகத்தை தரும். ஆனால் எதையுமே வெற்றி பெறுவதற்கு முன்னால் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை பார்க்கும்போது அது ஒரு சாதுவை போன்று நீங்கள் செயல்பட்டு வெற்றியை பெற வேண்டும். குரு, புதன், சூரியன் இவையெல்லாம் ஒன்றல்ல 2 விதமான விபரீத ராஜயோகத்தை, நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய அமைப்பை எல்லாம் தருகிறது. கடன், வம்பு, வழக்கில் எல்லாம் இந்த நாளில சகோதர சகோதரி மற்றும் இளையோர் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அந்த பிணைப்பு சற்று கூடுதலாக இருக்கும். மிகப்பெரிய இலக்குகளை அடைய வேண்டும் என்ற முயற்சி இருக்கிறது என்றால் இந்த நாளில சற்று அது அடைவதற்கு சிக்கல் போன்ற தடை போன்று தோன்றினாலும் கூட மிக விரைவிலேயே வெற்றி என்பது இருக்கும். தொடர் முயற்சிகள் தேவை. குடும்ப உறவுகளை போற்றி பாதுகாக்க வேண்டும். உடல் நலத்திலும் உணவு நலத்திலும், அதாவது உணவு நலம் என்றால் உணவு கட்டுப்பாடும் நிச்சயமாக உங்களுக்கு தேவை. சரி, இந்த நாளில பௌர்ணமியில இந்த சோடசக்கலை 16வதாக ஒரு விஷயம். பௌர்ணமி எப்போது துவங்குகிறது என்றால் ஏப்ரல் 30, 2026. நான் இந்த பதிவை பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் பௌர்ணமி துவங்குகிறது. 9:12 PM இரவிலே துவங்குகிறது. எப்போது முடியும் என்றால் மே 1, 2026 10:52 PM இரவிலே முடியும். அதனால் 1 மணி நேரம் முடிவதற்கு முன்னால் என்று எடுத்துக்கொண்டோமே என்றால் மே 1 9:52 9:52 PM முதல்
11:52 PM வரை சற்றேறக்குறைய 10 மணி முதல் 12 மணி வரை சோடசக்கலை நேரமாக இருக்கும். இந்த பௌர்ணமி சோடசக்கலை நேரம் இல்லத்தில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தரும். உங்களுக்கு எது மனதிலே ஒரு குறையையோ பயத்தையோ தருகிறதோ அந்த ஒரு விஷயத்தில ஒரு வெற்றி வேண்டும், விமோசனம் வேண்டும் என்று நீங்கள் நினைத்து வேண்டும் போது இந்த 2 மணி நேரம் இல்லத்திலே ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து தூய்மையான, முடிந்தால் நறுமணம் கமழக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு, அது பூஜை அறையாக இருக்கலாம், உங்கள் ஹாலாக இருக்கலாம், மனதை அமைதிப்படுத்தி 2 மணி நேரம் தியான நிலை இருப்பது என்பது நினைத்த பொருளை ததாஸ்து என்று தலைக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள், அந்த ட்ரினிட்டி, அது அப்படி ஒரு ஆற்றல். அது உங்களுக்கு ததாஸ்து என்று நீங்கள் நினைப்பதை உங்களுக்கு தந்துவிடும். நல்ல விஷயத்தை மட்டும் வேண்ட வேண்டும். அடுத்தவர் கெட வேண்டும் என்றெல்லாம் வேண்டக்கூடாது. உங்களுக்கு என்ன நல்லது வேண்டுமோ அதை வேண்ட வேண்டும். அப்படி இருக்கும்போது அதை தரும். அது மட்டுமல்ல, இந்த நாள் சித்திரா பௌர்ணமி. சித்திரா பௌர்ணமி என்பது கன்னிகா பரமேஸ்வரிக்கான வழிபாட்டுக்கான மிக அற்புதமான ஒரு நாள். பௌர்ணமி வழிபாடு. இந்த நாளிலே சித்திரகுப்தருக்கான வழிபாடும் நடக்கும். இந்த சித்திரகுப்தருக்கான வழிபாடு மகரத்திற்கு மிக முக்கியம். ஏனென்றால் வரக்கூடிய மே 17 சனி பகவானவர் நட்சத்திர பெயர்ச்சி, அதாவது ரேவதி நட்சத்திரத்திலே 30 ஆண்டு காலம் கழித்து காலெடுத்து வைக்கிறார். இந்த ரேவதி நட்சத்திரத்தின் சிறப்புகள், அதை பற்றி ஒரு பதிவை நான் கணித்து தொகுத்து உங்களுக்காய் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அது நாளை உங்களுக்கு பதிவேற்றப்படும். தொடர்ந்து இணைந்து சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் என்று அதனால்தான் உங்களை அன்போடு தொடர்ந்து வேண்டுவேன். அது மட்டுமல்ல, புத்த பூர்ணிமா. இந்த புத்த பூர்ணிமா நாளில உங்களுடைய குரு, மானசீக குருவிற்கு ஏதேனும் அவருக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை செய்து அவர்களுடைய ஆசியை பெறுவது என்பது, அதாவது மரியாதை செலுத்துவது என்பது பல முறைகளில் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு மானசீக குரு இருந்தால் சென்று பார்த்து வருவது, இல்லை என்றால் அவர்களிடம் பேசுவதெல்லாம் வெற்றியை தரும். மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்கக்கூடிய அந்த வைபவமானது நடக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் என்பது இருக்கும். சித்திரகுப்தருக்கான வழிபாடு என்பது கர்ம வினை, தெரிந்து தெரியாமல் செய்த வினைகளை அறுக்கக்கூடிய விஷயமாக இந்த சித்திரகுப்தருடைய வழிபாடும் அமைகிறது. இதுபோல் கர்ம வினை பயன் என்றால் நற்பயன் வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் உழைப்பாளரை உன்னதப்படுத்தக்கூடிய மே டே என்ற இந்த நாள் தமிழ்நாட்டிலே விடுமுறையாக இருக்கிறது. உழைப்பை பாராட்ட வேண்டும். குடும்பத்திலே உங்களுடைய தாய் தந்தையர் அல்லது திருமணமானவர்களும் கணவனானால் மனைவி, ஒருவருக்காக ஒருவர் பாடுபடக்கூடிய உழைப்பாளிகளாக இருப்பார்கள். அவர்களுடைய உன்னதத்தையும் போற்ற வேண்டும். அதே போல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காய் யார் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கும் ஒரு பாராட்டை செலுத்த வேண்டும். இப்படி வெற்றிக்கான வழிகள் பல. இதுல சோடசக்கல நேரத்தை தவறவிடாதீர்கள். உங்கள் உள்ளூரிலே நேரத்தை எப்படி கணக்கிடுவது என்றால், பௌர்ணமி முடியும் நேரம் பஞ்சாங்கங்கள்ல இருக்கும், அல்லது ஆன்லைனிலே பார்க்கலாம். அதற்கு முன் 1 மணி நேரம், பின் 1 மணி நேரம் மனதை அமைதிப்படுத்தி பொறுமையாய் இருந்து ஒற்றை இலக்கு ஒரு விஷயத்தை வேண்டும் போது அமைதி, குறைந்தபட்சம் மன அமைதி, சிந்தனை சக்தி தெளிவாகும். 2 மணி நேர அமைதியும் போக்கஸ்டாக மனதை ஒருநிலைப்படுத்தி ஒன்றை வேண்டுவது என்பது பல விஷயங்களிலே உங்களுக்கு வெற்றியை தந்துவிடும். அன்பு நேயர்களே, இந்த பதிவை மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.